மிரட்டி விட்டாங்கப்பா. ஐயோ, இந்த ஃபுட்டுலாம் சொன்ன ஸ்டோரி என்னன்னா, நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களை வந்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுவோம், நம்ம வயது தானே பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக சாந்தோமில் இருக்க மெரினா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 1967லேருந்து இருக்கும். இந்த ஹோட்டலோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பம், பாயா, கிளி பரோட்டா அண்ட் சிக்கன் வெரைட்டிஸ்லாம் நிறைய வந்து மார்னிங்லேயே நான்வெஜ் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம அண்ணன் நியாமத் கான் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணது. இங்கே போய் சாப்பிடுங்க, ஆப்பம் பாயா மார்னிங்லேயே சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதை சாப்பிடலாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க மெரினா ஹோட்டலில் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாயா, ஆப்பம், அப்புறம் சிக்கன் கறி அண்ட் முட்டை ஆப்பம்னு சொல்லிட்டு ஆஃப் பாயில் மாதிரி ஒரு ஆப்பம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஒரு மலபார் பரோட்டா ஒன்று பெண்டிங்கு, அதோட ஃபஸ்ட் நம்ம வந்து எங்களோட ஆப்பம் ட்ரை பண்ணுவோம். சூடாக இருக்குது. ஸோ ஆப்பம் கூட அந்த பாயா தான் மேட்ரு சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம வந்து அப்படியே ஊற்ற போகிறோம். அங்கே பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குங்க. இது வாவ், கலர்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன், பாயாவில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாயாஸ் இருக்குது. பட் அவங்க சொன்னது நீங்கள் சாதா பாயா சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. பெப்பர் பாயாலாம் இருக்காங்க, காலையிலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எரியும், பட் இந்த பாயா சாப்பிடுங்கன்னாங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஆப்பத்தில் வந்து இந்த பாயாவை நல்லா பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு, ஸோ இந்த பாயாவை பாருங்கள். இன்னொரு பாயா பெருசாக இருக்குது, இதை பாருங்கள், எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள் இந்த பாயா. ஸோ அதையும் வந்து ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணுவோமே அப்படியே. ஓவா, ஐயோ வர மாதிரி ஒரு ஸ்மூத்தியான பாயாங்க. அது காரம்லாம் ஒரு மைல்டாக, அந்த கிரேவி செம்மையாக இருக்குப்பா. அந்த தேங்காய், நிறைய தேங்காய் போட்டிருக்காங்க, எக்கச்சக்கமாக தேங்காவை போட்டு அப்படியே அந்த தேங்காய் நல்லா ஊறி இருக்குங்க அந்த பாயாவோட. அந்த பாயா கிரேவி வர மாதிரி. ஐயோ, அது மாதிரி வெயிட் பண்ண முடியல. அந்த பாயா அடிப்போமா ஒன்று பாருங்க, அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. வா, காலையிலேயே அட்டகாசமாக இருக்குது. பாயோட அந்த கன்சிஸ்டன்சி, அந்த மசாலா ஃப்ளேவர், அதில் போட்டிருக்க தேங்காய் தான் மெயின் மேட்ரு. அற்புதமாக இருக்குது, வேற லெவலு. அதில் வந்து மட்டும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு பார்த்தேன். இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, அங்கே போட்டிருக்கு பாருங்கள், எவ்ரி டிஷ் டெல் அ ஸ்டோரி, ஷேர் யுவர் ஸ்டோரி வித் அஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். தேங்க்யூ சார். மலபார் பரோட்டா, தேங்க்யூ சார். ஸோ மலபார் பரோட்டாவும் வந்துச்சு நமக்கு, அது வந்து சாப்பிடுவோம். ஸோ அது அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கேங்லேயும் ஒரு ஜிம்மில் ஒரு இருப்பாப்புல, ஹோட்டலுக்கு போனால் அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வர. என் கேங்லேயும் இருக்காப்புல ஒருத்தர். அவரை மாதிரி ஆள்லாம் இங்கே வந்தாங்கன்னா சூப்பராக ஒரு மேட்ரு இருக்குது. நீங்கள் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக எடுத்திங்கன்னா 120 கேலரிஸ், 22.5 கிராம் வந்து ப்ரோட்டீனு, ஃபேட் வந்து 2.6 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு டிஷ்ஷுக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஜிம் லவர்ஸ்லாம் வந்தீங்கன்னா எவ்வளோ சிக்கன் எடுத்தால் எவ்வளோ ப்ரோட்டீனு, எவ்வளோ ஃபேட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் டிவைட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களே ஒரு மெனு போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு யூனிக்காக பார்த்தேன் நான் இந்த ஹோட்டலில். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாயாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவங்க பண்ணியிருக்க மேட்டரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முட்டை அப்போ அழகாக வந்து ஐயோ ஒட்டிகிட்டு இருக்கு கீழே, அது அழகாக இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இருக்குது, ஆஃப் பாயில் நல்லா போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உடைக்கிறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் உள்ள, ஐயோ வேற மாதிரி செம. அப்படியே போமா, அது கூட இந்த கிரேவி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம், நம்ம வயது தானே பார்த்துக்கலாம். அதான் அட்டகாசம். அந்த மஞ்சள் கரு அந்த சால்னா கூட வரும்போது, பாயா சால்னா கூட ஐயோ அட்டகாசம். இதில் வந்து இவங்க வந்து மார்னிங்கில் தோசைலாம் கூட கொடுக்குறாங்க, சப்பாத்தி இருக்குது மார்னிங்லேயே. அதான் வேணா கூட நம்ம சாப்பிடலாம். இந்த பாயாவும் சாப்பிடுவோம்.
ஒரு காலையில் நல்லா இருக்குப்பா, ஃபீல் சூப்பராக இருக்குது. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டு ஃபீல் ஸோ குட், ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இன்னொன்று மேட்டர்னா, இவங்க 1967 இருக்காங்களா, இவங்க தாத்தா காலத்துலேருந்து இவங்க வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த உள்ள இன்டீரியர்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கலாம். முதல்ல ரோமர்ஸ் தான் இருந்திருக்கு பேரும், அப்புறம் மரீனான்னு மாற்றிருக்காங்க, ரெசிடென்சி அண்ட் ஹோட்டல்ஸும் இருக்குது உங்களுக்கு மேலே. ஐ மீன் ஸ்டேயிங் ரூம்ஸ் கூட இருக்குது. இவங்ககிட்ட பிரியாணிஸும் அவைலபிளாக இருக்குது. பக்கெட் பிரியாணி லஞ்சில் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. எங்ககிட்ட பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அது மாதிரிலாம் ஜூஸியாக கொடுப்போம். அது கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்போ வந்தீங்கன்னா ஆஃப்டர் 12 வந்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்லாம் அதுவே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பரோட்டா, மலபார் பரோட்டா. பாருங்க, அட என்னப்பா பிச்சு குத்துருக்கீங்க. மலபார் பரோட்டானா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதான் கொஞ்சம் பிச்சுலாம் போட்டு பயங்கரமாக. இது கூட வந்து அவங்க கொடுத்து சிக்கன் கறி நல்லா காரசாரமாகுது பார்க்குறதுக்கு. பாருங்க, அந்த கலர் சூப்பராக இருக்குங்க. ஒரு பீஸை தூக்கி போடுவோம், மசாலாவை தூக்கி போடுவோம், போட்டுட்டு அந்த பரோட்டாவை பிப்போம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் கரெக்ட் முறக்குன்னு ரஃப்பாக இருக்குது பரோட்டா. கொஞ்சம் கிறிஸ்பியான பரோட்டா போல் இருக்குது. கறியை பிப்போமா? எங்கப்பா கறி? ஐயோ, கறி உடையுதுப்பா. கறி நல்லா சாஃப்டாக இருக்காங்க பாருங்கள். ஐயோப்பா, அங்கே பார்த்தீங்களா அப்படியே நூல் நூலாக வருதுப்பா கறி. நல்லா இருக்குப்பா. போமா ஒரு பைட்டு இது கூட. மிரட்டி விட்டாங்கப்பா. ஐயோ, அந்த மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இது சிக்கன் கறி, பச்சை மிளகா ஃப்ளேவர் செம்மையாக டாமினேட் ஆகுது. தக்காளி ஃப்ளேவரு ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க மசாலா. இது எதிர்பார்க்கல. பாயா விட நல்லா இருக்குது சொல்ல போனால். ஆக்சுவலி பாயா விட சூப்பராக இருக்குது. பாயா தான் எங்கள் ஸ்பெஷல் அப்படின்னாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாயா விட இந்த சிக்கன் கறி சூப்பராக இருக்குது. கை அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா இருக்குப்பா. அவங்க பாருங்கள், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, வந்துட்டாங்கப்பா, அடித்து மிரட்டி விட்டுருக்காங்க. ஐ லவ் திஸ் மசாலா. நாங்கள் பாருங்கள், அவங்க எவ்வளோ மசாலா எடுக்கிறோம் பாருங்கள். மசாலா இவ்வளோ மசாலாவோட சாப்பிட்டதான் எப்படி இருக்கும் தெரியுமா? வேற மாதிரி இருக்கும். இவங்க வந்தோன்னே ஒரு டீயும் கொடுத்தாங்க. டீயுமே சூப்பராக இருந்தது. சூப்பர். நீங்கள் பாயா மட்டும் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா இதை கூட ட்ரை பண்ணலாம். மத்தியானத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஐட்டம்லாம், ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் காலையிலே ஹெவியாக சாப்பிட்ணும், இங்கே வரலாம். நல்லா டேஸ்டி ஃபுட்டு. இந்த ஃபுட்டுலாம் சொன்ன ஸ்டோரி என்னன்னா, நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களை வந்து சாப்பிடுங்க அதான் சொல்லிச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, பேலன்ஸ் இருக்க ஃபுல்லாக முடிச்சுட்டு வழக்கம் போல் வெளியே வந்து அந்த க்ளோசிங் கொடுத்துறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டதில் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ரை தான். ஸோ நியாமத்துல்லா கான் நல்லா புரிஞ்சுக்கங்க, பாயாவை விட அந்த சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது அந்த பரோட்டா கூட. அண்ட் ஆப்பம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமா வேற மாதிரி இருந்தது டேஸ்ட்டு. அண்டு இது வந்து ஒரு அத்தன்டிக்காக இருந்தது. ஆக்சுவலி இவங்க வந்து கேரளா ஹோட்டல். ஆக்சுவலி இவங்களது நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ட ஃபுட்டில் சூப்பராக இருந்தது. இன்னும் நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நான்வெஜ் இருக்கா. லைக் அந்த KFC சிக்கன் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட அத்தன்டிக்கான சிக்கன்லாம் கூட இருக்கா. ஸோ நீங்கள் லஞ்சில் வந்தீங்கன்னா பிரியாணி, அந்த மாதிரி சிக்கன், பரோட்டா எல்லா ஐட்டமும் அவைலபிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மார்னிங் வந்தீங்கன்னா பரோட்டா, அந்த சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பாயா, ஆப்பம், அந்த எக் ஆப்பம்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. லஞ்சில் வந்தீங்கன்னா உங்கள் இஷ்டப்பட்டு என்னென்ன இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ மஸ்ட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அகைன் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டடா பை.